வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பிலிப்பைன்ஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான எராட்டிக் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா பிலிப்பைன்ஸ் மூவில நிறைய நியூட் சீன்லாம் வரும். இந்த படத்துலயும் ஏகப்பட்ட அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்கும். மேக்ஸிமம் அந்த அடல்ட் கண்டென்ட்லாம் நான் காட்ட மாட்டேன். ஆனா கதையாவே நிறைய அடல்ட் கண்டென்ட் வரும். அதனால 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. மத்தவங்க ஸ்கிப் பண்ணிருங்க. எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே டைட்டில போட்டு தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பொண்ணுங்களை நமக்கு காட்டாங்க. ஒருத்தங்க பேரு ரொவேனா அப்படின்றது, இன்னொருத்தங்க பேரு ஐவி அப்படின்றது. இந்த ரொவேனா தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. ஒயிட் ட்ரெஸ்ல இருக்காங்கல்ல, இவங்க தான் ரொவேனாவா இருப்பாங்க. ஆரஞ்சு ட்ரெஸ்ல இருக்கவங்க தான் ஐவின்றவங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல குளிச்சிட்டு இருக்காங்க. அப்படி குளிச்சிட்டு இருக்கும் போது அடியில முங்கிலாம் குளிக்கிறாங்க. இப்ப ரொவேனா நிமிந்து பார்க்கும் போது பக்கத்துல இருக்க ஐவி காணாம போயிடுறாங்க. ஐவி எங்க போன அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க. ஐவி கிட்ட இருந்து பதிலே வரல. அதனால ரொவேனா இந்த இடத்துல ரொம்ப பயந்துடுறாங்க. அப்ப திடீர்னு ஐவி எந்திரிச்சிடுறாங்க. சும்மா விளையாண்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொவேனா சொல்றாங்க. இது எல்லாத்தையும் பிரசன்ட்ல ரொவேனா தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரொவேனாக்கு கல்யாணம் போல. ரொவேனாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. கார்லோ அப்படின்ற ஒரு நபர் தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொவேனாக்கு பக்கத்துல மொட்டை போட்ட மாதிரி ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட பேரு அட்ரியன் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் சொந்தக்காரரா இருப்பாரு. அதே மாதிரி இவங்களோட லாயரா இருப்பாரு. இவங்களுக்கு வாழ்த்துக்கள்லாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா கல்யாண ஃபங்க்ஷன்ல எல்லாருமே அவங்க ரெண்டு பேரை பத்தி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு சொந்தக்காரங்களா எந்திரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இவங்களுமே சந்தோஷமா அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப சாண்ட்ரான்னு ஒருத்தங்க பேசுறாங்க. இந்த சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் லாயரோட ஒய்ஃபா இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு ஐவி வரா. ஐவி ரொம்ப வருஷமா இந்த ஊருக்கு வந்திருக்க மாட்டா. இவங்க கல்யாணத்துக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஐவிக்கும் ரொவேனாக்கும் இப்ப சண்டை போல. ஒரு காலத்துல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப இவங்க ரெண்டு பேருமே முறைச்சுக்க தான் செய்யறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்றது மத்தவங்க பேசிக்கும் போது தான் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இந்த ஐவி இருக்காங்கல்ல, கார்லவோ ஒரு டைம்ல லவ் பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேருக்குள்ளயும் பிரேக்கப்லாம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் ரொவேனா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி இப்ப கல்யாணம் நடந்திருக்கு. ஒரு 4-5 வருஷம் இந்த ஐவி இருக்கா பாத்தீங்களா, ஆஸ்திரேலியாவுக்கு தான் போயிருப்பா. இப்ப இந்த கல்யாணத்துக்காக தான் திரும்பி வந்திருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்ப கூட பெருசா பேசிக்க மாட்டாங்க. ஈரேன் பயங்கரமா ஐவி அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்லவோ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக வந்திருக்காரு. அப்ப சாண்ட்ரா இருக்காங்கல்ல, இவரை வேகமா பாத்ரூம்குள்ள இழுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அங்க இருக்காங்க. வேணான்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா சாண்ட்ரா கேட்க மாட்டாங்க. உள்ள வாங்கன்ற மாதிரி இழுத்து இவர் கூட ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது லாயரோட ஒய்ஃப்னு ஒருத்தங்கள சொன்ன பாத்தீங்களா, அவங்க தான் உள்ள இழுத்து இவர் கூட ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப ஈரனை பொறுத்த வரைக்கும் லாயர் கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஐவியும் அந்த இடத்துக்கு வந்து கூட சேர்ந்து பேசுறாங்க. லாயர் ஐவி கிட்ட சகஜமா தான் பேசுறாரு. இந்த மாதிரி இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்பதான் எதுவுமே நடக்காத மாதிரி கார்லவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கார்ல வந்து கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு சாண்ட்ராவும் வந்துடுறாங்க. இப்ப கார்ல இருக்கார்ல, கொஞ்ச நாள் என் வீட்லயே தங்குன்ற மாதிரி ஐவி கிட்ட சொல்றாரு. ஐவியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. கார்லோட ஷர்ட்ல லிப்ஸ்டிக் கரை இருக்கிறத ஈரன் கவனிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கார்லோ கிட்ட கேக்குறாங்க. தெரியலன்ற மாதிரிலாம் கார்லோ சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா சாண்ட்ராவோட லிப்ஸ்டிக் தான் பட்டிருக்கு போல. இந்த விஷயத்தெல்லாம் ஐவியால புரிஞ்சுக்க முடியுது. சாண்ட்ராவை ஒரு பார்வையும் அவரை ஒரு பார்வையும் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் இன்னும் திருந்தல போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. கார்ல ஒரு பக்கா பிளே பாய் அப்படின்றது ரொவேனாக்கும் நல்லா தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. நைட்டு நேரம் இவங்க தலையெல்லாம் வாரிட்டு இருக்காங்க. இவருமே பக்கத்துல வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சீக்கிரமா நம்ம குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமான்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ரொவேனாக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஐவி இருக்கால, கீழே அந்த சவுண்ட் கேட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. நீ கொஞ்ச நாள் இங்கேயே தங்கிக்கோன்ற மாதிரி கார்லோ சொல்லியிருப்பாரு. அதனால தான் ஐவி இந்த இடத்துல தங்கிட்டு இருக்கா. இப்ப ஐவி கீழே காஃபி எல்லாம் போட்டுட்டு இருக்கா. அப்பதான் ஈரன் கீழே இறங்கி வராங்க. நீ எப்ப கிளம்ப போறன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல, கார்லோ தான் கொஞ்ச நாள் தங்கிட்டு போக சொல்லியிருக்கான். அதனால தான் தங்கலான்னு முடிவு பண்ணிருக்கன்ற மாதிரி ஐவி சொல்றாங்க. இந்த வீட்டுக்கு நான் தான் ஓனரு, கார்லோ இல்லன்ற மாதிரி ஈரன் சொல்றாங்க. அப்ப கார்லோ இந்த இடத்துக்கு வந்து சகஜமா பேசுறாரு. கார்ல முன்னாடி மட்டும் இவங்க சண்டை போடுற மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. இப்ப கார்ல வேலைக்கு கிளம்ப போறாரு போல. என்னையும் டிராப் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. சரி கூட வான்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பாக்குற ஈரனுக்கு கோவம் வருது. முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணவங்க தானே. இவங்க பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எப்படிலாம் லவ் பண்ணோம் அப்படின்றத பேசிக்கிறாங்க. எதனால இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சாங்க அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியல. இப்ப வீட்டுல ஈரன் இருக்கும் போது சாண்ட்ரா இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. என்ன கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நல்லபடியா தான் போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஈரன் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போதுதான் டாக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏதோ செக்அப் பண்ணிருக்காங்க போல. அதோட ரிப்போர்ட்டை தரதுக்காக தான் வந்திருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்ட சாண்ட்ரா இருக்காங்கல்ல, சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க.
இப்ப டாக்டரும் ரிப்போர்ட்டை தந்துடுறாரு. அந்த ரிப்போர்ட்டை பார்த்தவங்களோட முகமே மாறிடுது. என்ன ரிப்போர்ட்ல பாக்குறாங்கன்னு தெரியல, ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. டாக்டர் தான் பக்கத்துல இருந்து சமாதானப்படுத்துறாரு. நீங்க கிளம்புங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்க வீக்கா இருக்கிறதுனால தான் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. அந்த டெஸ்ட்ல இவங்களால குழந்தை பெத்துக்க முடியாதுன்ற மாதிரி தான் ரிசல்ட் வந்திருக்கும். இதை நினைச்சுதான் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஏன் சோகமா இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே வந்திருக்க ரிசல்ட்டை பத்தி சொல்றாங்க. எனக்கு குழந்தைனா அவ்வளவு பிடிக்கும், உனக்கும் தெரியும்ல, இப்ப எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு ரிசல்ட் வந்திருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கிறத ஐவி தள்ளி இருந்து கவனிக்கிறாங்க. இவங்க பேசினதை கேட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த வீட்டுல வேலை பார்க்கறதுக்காக ஒரு பொண்ணு இருப்பா, நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப கார்ல இருக்காரு பாத்தீங்களா, நைட்டு நேரம் அந்த பொண்ணோட ரூம் கிட்ட வந்துடுறாரு. அந்த பொண்ணு கூட ஒன்னாலா இருந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு சவுண்ட் கொடுக்கறல்ல, இது ஐவிக்கு கேக்குது. ஐவியும் நடந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிடுறாங்க. இதெல்லாம் கார்லோக்கு தெரியாது. வேலை முடிஞ்சோன்னு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஐவி இந்த இடத்துக்கு வராங்க. வந்த ஐவி இருக்காங்கல்ல, இந்த கேவலமான வேலையை தான் நீ பண்ணிட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் உனக்கு இங்க இடம் இல்ல, இங்க இருந்து கிளம்பு, நான் எதுனால ஈரன் கிட்ட பேசிக்கிறேன், இந்த காசுன்ற மாதிரி நிறைய காசை தராங்க. சரி இவ்வளவு காசு இருக்குல்ல, வேற ஊருக்கு போயிடலான்ற மாதிரி அந்த பொண்ணுமே இந்த இடத்துல முடிவு எடுத்துறா. காலையில முழிச்ச ஈரன் இருக்காங்கல்ல, லெட்டி எங்க இருக்க, லெட்டி எங்க இருக்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வேலைக்காரியோட பேரு லெட்டி போல, அவ பேரை சொல்லி தான் கூப்பிட்டு இருக்காங்க. அவ கிட்ட இருந்து பதிலே வரல. கார்லோ கிட்ட வேலைக்காரி எங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஐவி இருக்காங்கல்ல, அவளுக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சிருக்கான், அதனால தான் சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி கார்டனை நமக்கு காட்டுறாங்க. கார்டனிங் ஒர்க் பண்றதுக்காக கார்லோ அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பக்கத்துல தான் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அந்த ஸ்விம்மிங் பூல்ல இப்ப ஐவி குளிச்சிட்டு இருக்காங்க. ஸ்விம் சூட்ல தான் குளிச்சிட்டு இருக்காங்க. இவருமே மெய் மறந்து அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு பக்கத்துல வந்து செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவருமே பக்கத்துல வந்து பேசிட்டு இருக்காரு. இவங்க க்ளோஸா பேசிட்டு இருக்கிறத ஈரின் தள்ளி இருந்து கவனிக்கிறாங்க. ஈரின் கவனிக்கிறது இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது. ஐவி ஸ்லிப் ஆகி கீழே விழுறாங்க. லைட்டா கால் இடிச்சுக்குது. கார்ல இருக்காருல, நான் மசாஜ் பண்ணி விடுறேன்ற மாதிரி ஒரு இடத்துல இவங்களை உட்கார வச்சிடுறாரு. இப்ப கால்ல ஒத்தடம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அதே சமயம் இவங்களை டச் பண்ற மாதிரி வராது. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு ஈரின் வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவளுக்கு கால்ல அடிபட்டுச்சு, அதனால தான் ஒத்தடம் கொடுத்தேன், நீயே குடுன்ற மாதிரி கார்லவும் ஒய்ஃபு கிட்ட தந்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்களுமே ஒத்தடம் கொடுத்துக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. நீ இந்த வீட்டுல இருக்கிறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல, கிளம்புன்ற மாதிரி ஈரேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஐவி இருக்காங்கல்ல, ஒரு டைம் நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுக்காக இங்க இருந்து கிளம்பணும், நான் இங்கே தான் இருப்பன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே லைட்டா இந்த இடத்துல ஆர்கியூ பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப லாயர் வீட்டை நமக்கு காட்டுறாங்க. லாயரும் அவரோட ஒய்ஃப் சாண்ட்ராவும் ஒன்னாலாம் இருந்து முடிச்சிடுறாங்க. இப்ப சாண்ட்ரா இருக்காங்கல்ல, கார்லோ சரியான பிளே பாய், ரொம்ப நாள் ரொவேனா கூட இருக்க மாட்டான், சொத்தெல்லாம் கிடைச்சோன்னா இங்க இருந்து கிளம்பிடுவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு லாயர் இருக்கார்ல, சொத்தெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அவனுக்கு கிடைக்காது, ரொம்ப சாமர்த்தியமா தான் ரொவேனா உயிலையே எழுதி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் லாயர்ல, அதனாலதான் உயிலை பத்தி எல்லாம் இவருக்கு தெரியுது. ஒய்ஃபுமே எந்த மாதிரி எழுதியிருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒய்ஃபி கிட்ட கூட உயிலை பத்தி எல்லாம் சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன், மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவும் இந்த இடத்துல சொல்றாங்க. ஸ்டார்டிங் ரொவேனாவும் ஐவியும் ஒரு தண்ணியில விளையாண்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, அது எல்லாமே ரொவேனாவோட சொந்த இடமா இருக்கும். இப்ப இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. வர வழியில ஒரு கிணத்தை பாக்குறாங்க. சின்ன வயசுல இந்த கிணத்துல எல்லாம் விளையாடி இருப்பாங்க போல. இந்த கிணறு இப்ப ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு, இதை சீக்கிரமா சரி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிதான் இந்த இடத்தெல்லாம் இவங்க சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நைட் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா கார்ல ஒய்ஃப் கூட ஒன்னா இருந்துட்டு இருக்காரு. கூட வந்து ஐவி ஜாயின் பண்ணிக்கிறாங்க. மூணு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல ஒன்னாலா இருந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே கார்லோக்கு வந்த கனவா இருக்கும். இப்பதான் கனவுல இருந்து முழிக்கிறாரு. ஒய்ஃப் பக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. இப்ப ஒய்ஃப் கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஈரின் கிட்ட ஐவி பேசுறதுக்காக வராங்க. வீட்லயே இருக்கிறது போர் அடிக்குது, நம்ம அந்த இடத்துக்கு போய் சுத்தி பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஈரினோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் உண்டாயிருது. என்னை விட்டுட்டு நீ போயிட்டல, என்கிட்ட பேசாது அப்படின்ற மாதிரிலாம் ஈரேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ரெண்டு பேரை பத்தி என்னோட பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் என்ன ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. என் பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் உன்னதான் பார்க்கணும்னு நினைச்சேன், உனக்காக தான் இப்ப கூட வந்திருக்கேன், அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்படி பேசிக்கும் போது தான் இவங்க ரெண்டு பேருமே லெஸ்பியன் பார்ட்னர் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இவங்க சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, லெஸ்பியன் பார்ட்னர்ஸா இருப்பாங்க. இப்ப ஆர்குமெண்டா பேசிட்டு இருந்தவங்க போக போக ரொமான்ஸ் எல்லாம் பண்றாங்க. இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே கிஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஈரேன் ஸ்டார்டிங்ல இருந்து ஐவி கிட்ட கோவப்பட்டாங்கல்ல, இவங்க சொல்லாம கொள்ளாம விட்டுட்டு போனதுக்காக தான் கோவப்பட்டிருப்பாங்க. இப்பதான் பேசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாங்கல்ல, இப்ப ஐவி கிட்ட ரொம்ப ஜாலியா பேசுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்ப ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கிறது ஹஸ்பண்ட் வித்தியாசமா பாக்குறாரு.
கார்ல கிட்ட கன்னெல்லாம் இருக்கும் போல அந்த கன்னெல்லாம் கிளீன் பண்ற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஐவி எதிர வந்து உட்காந்துடுறாங்க. நீங்க ஷூட்லாம் நல்லா பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் செடியூஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க லெஸ்பியன் தான், எதுக்காக இவரை செடியூஸ் பண்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை பைசெக்சுவலா கூட இருக்கலாம். அவர் கன்னை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கன்னெல்லாம் எடுத்து இவங்க மேல வச்சிட்டு இருக்காங்க. கார்லோவுமே அவங்க பண்றதை என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவங்களுக்கு பக்கத்துல போய் அவங்க கூட ஒன்னாலாம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஐவியை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல மோனான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பா. அந்த மோனாவை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. மோனா இருக்காங்கல்ல, சொல்லாம கொள்ளாம ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பி போயிட்ட, இத்தனை வருஷம் கழிச்சு தான் வந்திருக்க, இதுக்கப்புறமாவது இங்கதான் இருப்பியா இல்ல திரும்பி கிளம்பிடுவியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கவலையே படாத, இதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க இங்கதான் இருப்பன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப கார்லோவும் ரொவேனாவும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கார்லோ ஐவி கிட்ட ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாரு. சைலண்டா இந்த ரூமை விட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. ஐவி ஒரு ரூம்ல படுத்துட்டு இருக்காங்கல்ல, ஐவியை நெருங்கி அவங்கள கட்டிலாம் பிடிக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்னாலாம் இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்லோ இருக்கார்ல, சைலண்டா இவரோட ரூம்க்கு வந்து படுத்துடுறாரு. இப்ப தூங்கிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல ஈரின் முடிக்கிறாங்க. ஈரின் இவருக்கு சொல்லாம கொள்ளாம வெளியே போனோன்ற மாதிரி சைலண்டா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்ப ஐவி கூட ஒன்னா இருக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே வெளியே வச்சு ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ரொவேனாவோட லாயர் தான் இவருன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா. லாயருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. ஒரு வேலை விஷயமா தான் ஈரினை பாக்குறதுக்காக வந்திருக்காரு போல. மேடம் இதுல ஒரு சைன் போடுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களுமே சைன் எல்லாம் போட்டு அவருக்கு தந்து அனுப்பிடுறாங்க. இப்ப இவங்களுமே லாயர் கிட்ட ஜெனரலா பேசிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவும் உயில பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறா. ஆனா நேரடியா கேட்க முடியாதுல்ல. அதனால இவளால உயில என்ன எழுதியிருக்காங்கன்றத சுத்தமா தெரிஞ்சுக்க முடியல. சாண்ட்ராக்கும் கார்லோக்கும் அஃபேர் போன மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல. இப்ப ரெண்டு பேருமே சாண்ட்ராவோட வீட்டுல ஒன்னாலாம் இருந்து முடிச்சிடுறாங்க. இப்பதான் சாண்ட்ராவும் கார்லோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா, நீ சொத்துக்காக தான் ரொவேனாவை கல்யாணம் பண்ண அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவ்வளவு சீக்கிரம் உனக்கு அந்த சொத்தெல்லாம் கிடைக்காது. ரொவேனாக்கோ நீ இதுக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கன்றது தெரிஞ்சிருக்கு. அதுக்கேத்த மாதிரி தான் உயில எழுதி வச்சிருக்கா. என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப உயில என்ன எழுதிருக்குன்னு உனக்கு தெரியுமா, என்கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எப்படியாவது தெரிஞ்சுக்கோ, அந்த அசிஸ்டன்ட் பையனை கரெக்ட் பண்ணு, என்கிட்ட உயில என்ன எழுதிருக்குன்றத சொல்லு, இந்த விஷயத்த மட்டும் நீ பண்ணனா உனக்கு பெரிய கிஃப்டே தரன்ற மாதிரிலாம் இவங்களை கொஞ்சம் பேசிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்கல்ல. அப்ப கதவு திறக்கிற சவுண்ட் கேக்குது. சட்டுன்னு இவங்க ரெண்டு பேருமே விலகி நிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துக்கு லாயர் தான் வந்திருக்காரு. இவங்க டக்குன்னு விலகி போன மாதிரியே லாயருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப கார்லோ இருக்காருல, சாதாரணமா லாயர் கிட்ட பேசிட்டு கிளம்புறன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப லாயரும் ஒய்ஃப் சாண்ட்ரா கிட்ட கொஞ்சம் கோவமா பேசுறாரு. ஆக்சுவலா சாண்ட்ராக்கும் கார்லோக்கும் அஃபேர் போகுது அப்படின்ற மாதிரி ஊர்ல நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. அது எதையும் நான் பெருசா காதுல வாங்கினது கிடையாது. என்னைக்கு என் கண்ணால அந்த விஷயத்த பாக்குறனோ அன்னைக்கு தான் நான் கோவப்படுவேன், புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாரு. ஒய்ஃபுமே புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. இவருமே கோவமா படுக்கிறதுக்காக ரூம்குள்ள கிளம்பிடுறாரு. லாயருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த அசிஸ்டன்ட்டை பாக்குறதுக்காக தான் சாண்ட்ரா வந்திருக்காங்க. என்ன மேடம் நீங்க வந்திருக்கீங்க, சார் எதையாவது வாங்கிட்டு வர சொன்னாரா அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கேக்குறான். அதெல்லாம் இல்ல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூட ஒன்னா இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி ரொமான்ஸ்லாம் பண்றாங்க. இப்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த ஃபைல் வேணும்னு கேக்குறாங்க. சரி தரன்ற மாதிரி இவனுமே ஏத்துக்கிறான். இவங்களுக்கு தேவையான ஃபைல் கிடைச்சிருது. அந்த ஃபைலை வாங்கிட்டு கிளம்புறாங்க. ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. ஈரினோ சாண்ட்ரா கூட இந்த ஃபெஸ்டிவலை சுத்தி பார்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. கூட டாக்டருமே வந்திருக்காரு. அந்த டாக்டர் வந்துட்டு இருக்கிறத மோனா கவனிக்கிறா. மோனாவை பொறுத்த வரைக்கும் டாக்டர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மோனா யாருன்னு பாத்தீங்கன்னா ஐவியோட ஃப்ரெண்டு தான். மோனா இருக்கால, எனக்கு உடம்பு முடியல வந்து கொஞ்சம் செக் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட கேக்குறா. டாக்டரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. கொஞ்சம் பிரைவேட்டான இடத்துல எனக்கு வலி இருக்கு, நீங்க தனியா வந்து செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் தனியா கூட்டு வந்துடுறா. இந்த இடத்துல தான் வலி இருக்கு பாருங்கன்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்கா. அதாவது டாக்டர் கூட ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறா. அதுக்காக தான் இப்படி பண்றா. இது டாக்டருக்குமே புரியுது. டாக்டருமே இந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஈரினும் சாண்ட்ராவும் கூட ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. ஈரின் எப்படி உயில எழுதி வச்சிருக்கான்றது இப்ப சாண்ட்ராக்கு தெரிஞ்சிருது. அதை பத்தி கார்லோ கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஈரின் கூட பேசிக்கிட்டே ஈரினோட வீட்டை நோக்கி தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப வீட்டு கதவை திறந்து உள்ள வந்தவங்க ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா கார்லோ ஐவி கூட ஒன்னா இருந்துட்டு இருக்காரு. என்ன இவன் ஐவி கூட ஒன்னா இருந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த பக்கம் ஈரினை பார்க்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசி மேனேஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்புறேன்னு கிளம்பிடுறாங்க. இந்த ஊர்ல பஃபலோ ரேஸ் எல்லாம் நடக்கும் போல அந்த மாதிரி ரேஸ் நடக்கிற இடத்துக்கு தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிறாங்க. அதாவது கார்லோவும் சாண்ட்ராவும் வந்து பேசிக்கிறாங்க. சாண்ட்ரா பாத்துட்டாங்கல்ல, அதை பத்தி சொல்றதுக்காக தான் இவரை கூப்பிட்டு இருக்காங்க. அந்த உயில எப்படி எழுதி வச்சிருக்கான்றதெல்லாம் சொல்லிடுறாங்க. ஓஹோ அப்படியான்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல கேட்டுக்கிறாரு. நீ ஐவி கூட ஒன்னா இருந்ததை நான் பார்த்தேன், ஐவி கூட எதுக்காக ஒன்னா இருந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சாண்ட்ரா லைட்டா பொசசிவ் ஆகுறாங்க. உன் கூட எதுக்காக ஒன்னா இருந்துட்டு இருக்கணும், அதே மாதிரி தான் அவ கூடயும் ஒன்னா இருந்துட்டு இருக்கேன், செக்ஸுக்காக மட்டும்தான், வேற எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு.
அப்ப ஏன் கூடயும் செக்ஸுக்காக தான் இருக்கியான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சாண்ட்ரா இவருக்காக இந்த அளவுக்கு இறங்கி ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவர் அடுத்ததா நம்மள கல்யாணம் பண்ணிப்பாருன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க. இப்ப இவர் இப்படி சொன்னோன்னே இவங்களோட முகமே மாறிடுது. அப்படியே கட் பண்ணி ஐவியும் அவங்களோட ஃப்ரெண்டு மோனாவும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. டாக்டர் கூட ஒன்னா இருந்ததை பத்தி எல்லாம் மோனா சொல்லிட்டு இருக்காங்க. அவர் எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது ஐவிக்கு மயக்கம் வருது. பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இப்ப மோனாவும் எல்லாரும் வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காங்க. ஐவி மயக்கம் போட்டு விழுந்தாங்கல்ல, ஈரின் டாக்டர் தான் அவங்களுக்குமே ட்ரீட்மெண்ட்லாம் தந்திருப்பாரு. இப்ப ரிப்போர்ட்டை தரதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி தர வந்தவர் இருக்காருல்ல, நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஈரின் கவனிக்க மாட்டாங்க. ஈரின் உள்ளதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது பிரெக்னண்டா இருக்கனா அப்படின்ற மாதிரிலாம் ஐவி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப பக்கத்துல வந்து இந்த விஷயத்த கார்லோவும் கவனிக்கிறாரு. நம்மளால தான் இவ பிரெக்னண்டா இருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்பட்டு இருக்காரு. இப்ப ஈரின் ஜூஸ் தரதுக்காக வெளியே வராங்க. டாக்டர் கிட்ட என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. டாக்டருமே உண்மையை சொல்றதுக்காக வராரு. ஆனா அதுக்குள்ள ஐவி இருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் கொஞ்சம் வீக்கா இருந்தேனா அதனால தான் மயங்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சமாளிக்கிறாங்க. இவங்க சொல்ல விரும்பல போல அப்படின்ற மாதிரி டாக்டரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நைட்டு நேரம் ஐவி சோகமா நின்னுட்டு இருக்காங்க. இப்ப பக்கத்துல வந்து கார்ல பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன் பேரண்ட்ஸ் தான் நம்ம 2 பேரை சேர விடல, இப்பயாவது நம்ம 2 பேர் சேரலாம், என் குழந்தை தானே உன்னோட வயிற்றுல இருக்கு, நம்ம சந்தோஷமா ஒரு லைஃப வாழலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, என்கிட்ட போதுமான காசு இல்ல, நீயும் ப்ராப்பரா ஒரு வேலைக்கு போல, நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், காசு இல்லைன்னா நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. கார்லோவுமே இவரோட பிளானை பத்தி சொல்றாரு. ஆக்சுவலா ரொவேனாவை நான் சும்மாலாம் கல்யாணம் பண்ணல, இவ சொத்தை அடையிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணேன். இவ உயில எப்படி எழுதி வச்சிருக்கான்னு கூட எனக்கு நல்லா தெரியும். எப்படியாவது அந்த சொத்தெல்லாம் எனக்கு கிடைக்கிற மாதிரி நான் பண்றேன். அதுக்கப்புறம் நீயும் நானும் சந்தோஷமா இருக்கலாம். இதுக்காக நீயும் எனக்கு சில ஹெல்ப் எல்லாம் பண்றியான்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சரி நான் பண்றேன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இந்த ஐவி 2 பேர்ல யாருக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்றது இப்போதைக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஐவி சோகமா நின்னுட்டு இருக்கும் போது ஈரினும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி ஐவியும் சொல்றாங்க. இப்ப 2 பேருமே நெருங்கி கிஸ்லாம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஊர்ல வேற ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த கார்ல இருக்கார்ல, சாண்ட்ரா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்காரு. ஆனா சாண்ட்ரா இதுக்கப்புறம் உனக்கு ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன்னு கோவமா சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஏன்னா இத்தனை வருஷம் நான் உன்னை லவ் பண்ணேன், என் ஹஸ்பண்டை விட்டு உன் கூட வந்துடலாம் நினைச்சேன், ஆனா நீ என்ன லவ் பண்ணல, யூஸ் தான் பண்ணிருக்கேன்னு இப்பதான் தெரிய வருது, ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எது ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா? உன்னை நான் லவ்லாம் பண்ணது கிடையாது, வெறும் செக்ஸுக்காக மட்டும் தான் உன் கூட ஒன்னா இருந்திருக்கேன், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஹஸ்பண்ட் பார்த்துட்டாரு. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கார்ல மேல கோவப்பட்டு தள்ளி விடுறாரு. அதுக்கப்புறம் ஒய்ஃபு கிட்டயும் கோவமா பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி என்னைக்காவது நான் பார்த்தனா கோவப்படுவேன்னு சொன்னேன்ல, இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து என்னால வாழ முடியாது, என்னை விட்டு போன்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு கிளம்புறாரு. அந்த லாயரு கார்லவையும் பிடிச்சி தள்ளி விட்டாரு பாத்தீங்களா, அதெல்லாம் அங்க நின்னுட்டு இருந்த ரொவேனா கவனிச்சிருப்பாங்க. இப்ப ரொவேனா இதை பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. எதுவுமே பேசாம இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நைட்டு நேரம் ரொவேனா கோவமா ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கார்லவும் பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறது. எனக்கும் சாண்ட்ராக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது, அந்த லாயர் தப்பா புரிஞ்சுதான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டாரு, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரொவேனா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ பிளே பாயின்னு தெரிஞ்சுதான் உன்னை கல்யாணம் பண்ண, இதுக்கப்புறமாவது நீ ஒழுக்கமா இருப்பன்றதுக்காக கல்யாணம் பண்ண, ஆனா நீ மாறுற மாதிரியே தெரியல, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இவங்களோட கண்ணெல்லாம் லைட்டா சொருக ஆரம்பிக்குது. என்ன கண்ணு சொருகுதுன்னு யோசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு மயக்கம் வரும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்லயே இவங்க மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இப்ப மயக்கம் போட்ட ரொவேனாவை இவருமே கிணத்துக்கு பக்கத்துல தூக்கிட்டு வந்துடுறாரு. இந்த கிணத்துக்குள்ள இவங்களை போட்டு சாவடிச்சிடலாம் நினைக்கிறாரு. இவங்க சொத்தை எப்படி எழுதியிருப்பாங்கன்னு இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. நான் சந்தேகப்படுற மாதிரி இறந்து போனா என்னோட ஹஸ்பண்ட் கார்லோக்கு சொத்தெல்லாம் போக கூடாதுன்ற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. ஒருவேளை இவங்க காணாம போயிட்டாங்கன்னா சொத்தை என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்க மாட்டாங்க. சோ இவங்களோட ஹஸ்பண்ட்ன்ற முறையில சொத்து இவருக்கு தான் போகும். இந்த மாதிரி ஒரு லூப் ஒலி இருக்கும். இதை இவர் புரிஞ்சிருப்பாரு. இவங்களை காணாம போற மாதிரி பண்ணிடணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இந்த கிணத்துக்குள்ள போட்டுட்டா இவங்க காணோன்ற மாதிரி தானே எல்லாருமே நினைப்பாங்க, எந்த சந்தேகமும் வராதுன்ற மாதிரி தான் இந்த பிளானை போட்டிருப்பாரு. இவங்களை கிணத்துக்குள்ள தள்ளி விடலாம் அப்படின்ற மாதிரி இவர் நினைக்கிறாரு. அப்பன்னு பத்தி யாரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவர் ஷாக்கிங்கா கேட்கிறாரு. ஐவி தான் அந்த இடத்துல கன்னோட நின்னுட்டு இருக்காங்க. இவர் பக்கத்துல வரும்போது வராத, ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஈரினும் ஐவியும் சேர்ந்து போட்ட பிளானை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு நாள் ஒன்னா இருந்து முடிச்சாங்க பாத்தீங்களா, அப்பதான் இந்த பிளானை போட்டிருப்பாங்க. இந்த ரொவேனாவை பொறுத்த வரைக்கும் குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். இவங்களால குழந்தை பெத்துக்க முடியாதுல்ல, ஐவி எனக்காக நீ தான் குழந்தை பெத்துக்கணும், கார்லோ மூலியமா குழந்தை பெத்துக்கோ, குழந்தை நம்ம வயிற்றுல கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க. கார்லோட கதையை முடிச்சுட்டு தான் கிளம்பணும்ன்ற மாதிரி இவங்க பிளான் போட்டிருப்பாங்க.
அதுக்காக தான் கார்லவை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வர வச்சிருப்பாங்க. இப்ப இதெல்லாம் சொல்லி முடிச்ச ஐபி இருக்காங்கல்ல, ஷூட் பண்றாங்க. இவருமே இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இப்ப இறந்து போனவரை கிணத்துக்குள்ள தள்ளி விடணும்ன்ற மாதிரி 2 பேருமே சேர்ந்து தள்ளி விடுறாங்க. இப்ப இவங்க நினைச்ச மாதிரியே சேர்ந்துடுறாங்க. லாயர் கிட்ட அடி வாங்கினா கார்ல இந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டான்ற மாதிரி தானே மக்கள்லாம் நினைப்பாங்க. சோ இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. இப்ப 2 பேருமே நிம்மதியா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல ஏகப்பட்ட அடல்ட் கண்டென்ட் வரும். அதாவது நியூட் சீனாவே நமக்கு காட்டுவாங்க. அது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி தான் கதையா சொல்லியிருக்கேன். இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.